பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டு காலிட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, உறுதியை குறித்து போதனைகளை அட்வைஸ் பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவர்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று நம்ம பார்த்தோம். உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அவர்கள் பெருகி வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படிவதனால் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாம். பெற்றோர்கள் யாருக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்றது நம்ம பார்த்தோமானால், ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாராம். அதனாலே அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறதை நம்ம இந்நாளிலே பார்க்கலாம். இன்றைக்கு பெற்றோருக்கு இந்த வார்த்தை வசனம் மெசேஜ், ஓகேங்களா? எனக்கும் சேர்த்து. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு நல்ல இதுதான் மெசேஜ். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால், எப்படி அவர் சொல்லிக்கு கீழ்ப்படிந்து, என்ன சொல்லி கீழ்ப்படிந்தார்? பாவம் ஈசாக்கு மகனை பலியிடு, ஓகே, ஒன்றும் பேசலை. பலியிட என்ன பண்ணிட்டாரு? சொல்லி கீழ்ப்படிந்தார். என் விதிகளை என் கற்பனைகளையும் என் நியாயமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடினால். அப்போ பாருங்கள், சொல்லி கீழ்ப்படுகிறாரு, விதிகளை கீழ்ப்படுகிறார், கற்பனைகள் கீழ்ப்படுகிறாரு, அவருடைய நியாயமங்களுக்கும் கீழ்ப்படுகிறார், பிரமாணங்களை கை கொண்டு வந்தாராம். யாரே? ஆபிரகாம். அதனால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது பிரமிப்பாயிடுச்சு எனக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெற்றோர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த பெற்றோர் மூலியமா வந்த சந்ததிகளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் சொல்லுகிறது என்னதென்று அறிந்து அந்த வார்த்தை கீழ்ப்படிதல், பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதல், அவருடைய கட்டளைக்கின்படி வாழ்ந்து, எப்படி இவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்கள். அது என் பிரமாணங்களை கை கொண்டபடினால், பிரமாணங்களை கரெக்டாக கையாண்டாராம், அது கை கொண்டு அது வாழ்ந்து முடித்தாராம் ஆபிரகாம். அதனால தான் அவன் சந்ததியின் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டேன். அதனால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நீ என்ன பண்ணிடாத? எகிப்துக்கு போகாத, நீ எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அப்போது ஈசாக்கு இங்கேருந்து வேறு தேசத்துக்கு எகிப்துக்கு போகணுன்னு நினச்சிருப்பார். அதனால தான் தரிசனமாகி, இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடாத, போயிடாத, ஆனால் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தரப்போகிறேன், உனக்கு மாத்திரம் இல்லை, உன் சந்ததிக்கு என்ன பண்ண போகிறேன்? தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்குறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய இந்த சின்ன ஊழியத்தில் நிறைய பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். படித்தவங்க, படிக்காதவங்க, பாமர மக்கள், ஊழியத்தில் சொல்கிறேன், சபையில் சொல்கிறேன், அப்புறம் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்கள சொல்கிறேன், நான் புறஜாதி சொல்லலை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்களை குறித்து சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறவங்கள குறித்து சொல்கிறேன்.
பின்பு எப்படி பெரிய பெரிய ஊழியங்கள் செய்கிறவர்களை நான் சொல்கிறேன், வளர்ந்த ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுகிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருக்கு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று நம்ம சிந்திக்க அழைக்கிறோம் பிரியமானவர்களை. நிறைய பேர் நான் பார்க்குறேன், அலைந்து திரிகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். மத்தி 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 பொய் சொல்லுகிறவர்களை பார்த்துருக்கிறேன். வேதத்தை நல்லா படிக்கிறேன்னு சொன்னதுக்கு வேதத்துக்கு முரண்பாடாக பேசுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். பொய் சொல்லி ஏமாத்துகிறவர்களை பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு தராமல் இருக்கிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கிறவர்களே நான் பார்த்துருக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் நான் எதனா ஒரு தப்பு கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். நானும் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் நிறைய காரியங்களை அடி வாங்கியிருக்கிறேன் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, சந்ததிக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆசை. அப்போ கீழ்ப்படுகிறது, நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சிட்டா நம்ம பெருமை பீத்திப்போம்ல. ஐயோ என் பிள்ளைலாம், ஐயோ அப்படி ஒரு கீழ்ப்படிதலும்மா, நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான் என் பிள்ளை, நான் சொல்கிறதே அட்வைஸ் அப்படியே கேட்டுப்பான் அப்படின்னு கேட்குற பிள்ளையை குறித்து நமக்குள்ளே எப்படி ஒரு பூரிப்பு வரும்ல, அப்படி ஒரு பூரிப்பு வரும், அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அந்த பிள்ளையை நம்ம ஆசீர்வதிப்போம், அந்த பிள்ளையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அநேக ஜனங்களுக்கு நம்ம அந்த பிள்ளையை முன்மாதிரியே சொல்லுவோம் இல்லை. அதே போல தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். அதே போல தான் கர்த்தர் எதிர்பார்த்த நபர் யார் என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்த்தால், நம்ம எபேசியரில் பார்க்கலாம், ஹெபிரேயரில் பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து எல்லாத்திலையும் கீழ்ப்படிந்ததினால் அவர் நீதிமானாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அந்த ஒரு மனுஷனை கடைசி வரைக்கும் அவர் விடாமல் அந்த அவரை குறித்து பேசப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமான கீழ்ப்படுகிறதுல அவ்வளோ பெரிய முக்கியமானது. நான் வேதத்தை படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நிறைய இங்கே இருக்கிறது அங்கே சொல்லிக்கிட்டு, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லிவிட்டு, பெற்றோர்கள் நிறைய பேர் அப்படியே ஒரு மிலிட்ரியில் இருக்கிற மாதிரி உட்காந்து மெசேஜ் கேட்பாங்க. மெசேஜ் சொல்கிறவங்களுக்கு கூட மெசேஜ் சொல்ல வராது. அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க பிரியமான. நான் பார்த்து தான் சொல்கிறேன், பார்க்காம சொல்லலை, பார்த்து சொல்கிறேன். அவங்க பார்வையிலே அங்கே மெசேஜ் வராது. சொல்ல வேண்டியது ஆவியானவர் சொல்லி ஏவுனதை கூட சொல்ல முடியாமல் அது எச்சம் முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு போன சில பேரை கூட நான் பார்த்துருக்குறேன். ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்குறேன். அப்படியாக கீழ்ப்படிதல் இல்லை. சபையிலே வந்து உட்காரும் பொழுது ஒரு ஊழியக்காரன் பேசுவாரானால் அவரை மறைத்து கர்த்தர் பேசுகிறார். அவங்களுக்கு 1000 படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஆண்டவர் பேசாமல் அங்கே போய் நின்று 100 பேர் முன்னாடி பேசுறது பெரிய விஷயம். ஒரு மனுஷனோட பேசுகிறதுக்கே நமக்கு ஞானம் வேணுங்க, ஆண்டவரை பற்றி சொல்ல. அப்போ 100 பேரோட பேசும்பொழுது அங்கே விசேஷ ஞானம் வேணுமே. அங்கே ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, அங்கே ஃபுல்பிட்டில் நிற்கிறவங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, நம்ம வயதானவங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, அப்புறம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தால் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை என்னவா இருக்கும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ஐயோ பரிதாபமாக இருக்கும். இந்த இதே வேதத்திலே நம்ம இன்னொரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம், யெரொபெயாம். அந்த யெரொபெயாம் சந்ததியை போட்டு அடேங்கப்பா, அவன் கீழ்ப்படியாததுனாலே அவன் சந்ததியை வைக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் எழுப்பிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். அவன் சந்ததியில் ஒருவனும் இருக்கக்கூடாது, அவன் சந்ததியில் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த கீழ்ப்படிதலை எவ்வளோ தூரம் அவர் வந்து எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கீழ்ப்படிதல். அதே போல் ஆகாப் ராஜா கீழ்ப்படியாததுனால அவனுடைய சந்ததியும் அவர் வந்து அடிக்கிறார் பிரியமானவர்களே. அதனாலே நம்ம ஆபிரகாமை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், நரமயிர் உள்ளவனுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், முதியோருக்கு கீழ்ப்படிவோம், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவோம், ஊழியக்காரிக்கு கீழ்ப்படிவோம், நம்மளை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிவோம், அழைக்கப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, நாம் பெற்றோர் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருக்கு 100% கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மளோட சந்ததிகளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப இந்த வசனம் எனக்கு ரொம்ப அப்படி பயங்கரமாக இருந்தது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும்
என் பிரமாணங்களை கை கொண்டபடினால் நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு வரும். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் அந்த சந்ததிகள் மூலியமா, ஊழியத்தின் மூலியமா இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அறிய வேண்டும், கீழ்ப்படிதலுக்கு எவ்வளோ ஒரு 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 அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று இன்றைக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை சபையில், குடும்பத்தில் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு ஒரு சபை ஊழியக்காரனுக்கு, பெற்றோருக்கு, முதியோர் கீழ்ப்படியாது இருக்கிறீர்களா? இப்போவாது இனிமேலாவது கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக போடுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.